துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 8ஆம் ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் தந்திருக்கும் அப்படிங்கிறதையும் அதில் ஏதாவது சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறதையும் அதற்குரிய சில நல்ல வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதை பொறுத்து இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதத்தில் நடைபெறவிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மே மாதம் 1ஆம் தேதி என்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சியாக இருக்குது. அதை பொறுத்து இந்த விருச்சிக ராசியினருக்கு கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 2, 10, 12 அந்த கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியிலிருந்து குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது கடந்த குரு பயிற்சியில் 2, 10, 12 இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கும். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. 12வது இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசினருக்கு ஏற்படுத்தியிருக்கும். அப்போ தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். தனவரவையும் குடும்ப ரீதியான முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதே போல் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கும். தொழிலில் கஷ்டப்பட்டால் நல்ல ஒரு தனவரவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதே போல் கடந்த ஆண்டில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த விருச்சிக ராசினருக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டில் ஏற்படுத்தியிருக்கும். ஆனாலும் 2, 10 அப்படிங்கிறது நல்ல ஒரு தனவரவையும் தொழில் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட 12வது இடத்தையும் இந்த குரு பார்த்தது அப்படிங்கிற காரணத்தினால பெரிய பணமாக விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசினருக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படிங்கிறதுல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பதிந்திருக்கு. அப்போ 2வது இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தனவரவையும் கொடுத்தாலும் கூட 12வது இடத்தையும் குரு பார்த்த காரணத்தினால விரயம் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தியிருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தையும் கூட குடும்ப ரீதியாகவோ அல்லது திடீர்னு ஒரு பெரிய விரயமாகவோ கூட செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கடந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசினருக்கு அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும். இந்த ஆண்டு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதை பொறுத்து இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. இப்போ இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசினருக்கு 1, 3, 11 அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகுது. அதாவது குருவினுடைய பார்வையாக 5, 7, 9 இருந்தாலும் கூட இந்த விருச்சிக ராசினருக்கு எந்த பாவகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் பார்வையாக குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்க்குது. அதே போல் தன்னுடைய 9ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை இந்த விருச்சிக ராசினருக்கு பார்க்குது. அதே போல் தன்னுடைய 5ஆம் பார்வையாக லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 11வது இடத்தையும் குரு பார்க்குது. அப்போ 1, 3, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தையும் பார்க்குது. விருச்சிக ராசியையும் இந்த குரு அப்படிங்கிறது பார்க்குது. அப்போது எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குருவினுடைய 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசினருக்கு இந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிறத பார்க்குது. அப்போ 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ குடும்ப ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக இந்த ஆண்டு அப்படிங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இந்த குருவினுடைய பார்வை பதியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் தடைகளிலிருந்தும் அதை நிவர்த்தி செய்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குருவினுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசினருக்கு 11ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை இந்த குரு பார்க்குது. அப்போது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு லாபஸ்தானத்தை இந்த குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாகவே இருக்கும். அதே போல் 3ஆம் இடமும் 11வது இடமும் சகோதர உறவினை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையுது. அதாவது 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரத்தையும் 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த விருச்சிக
விருச்சிக ராசியினர் சகோதர வழியில் ஏதாவது உதவிகளை வந்து எதிர்பார்த்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பெல்லாம் கைக்கூடி வரக்கூடிய காலகட்டமாகவே இது அமையும் அப்படின்னே சொல்லலாம். அப்போது 11வது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தையும் மூத்த சகோதரத்தையும் குறிக்கும். அப்போ இது மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறதும் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியையும் குறிக்குது, 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் குறிக்குது. அப்போ இதுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் மூலமாகவே இந்த ஓராண்டு காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தனவரவையும் உங்களால் அடைய முடியும். அதே போல் லாபஸ்தானத்தையும் இந்த குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால தொழில் அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய எந்த நபர்களுக்கும் கட்டாயமாக லாபம் அப்படிங்கிறது உண்டு. இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு திசாபுத்தி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் புதிய முயற்சிகளையும் இந்த குரு பயிற்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல திசாபுத்தி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் புது முயற்சிகளை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே நம்ம முடிவு செய்யணும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நல்ல முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். அப்போ திசாபுத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப லாபஸ்தானமும் குரு பார்க்குது அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துரும். இதுவே நல்ல ஒரு அமைப்பாக இல்லை, தசாபுத்தி சரியில்லை, அஷ்டமாதிபதி பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் பெரிய பணமாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுனால இந்த விருச்சிக ராசினருக்கு நல்ல ஒரு தசாபுத்தியினுடைய காலமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசினருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 1, 3, 11ஆக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தனவரவையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசினர் பயன்படுத்திக்கணும். திசாபுத்தியின் அடிப்படையில் நல்ல மாற்றம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இந்த குரு பயிற்சியில் இந்த விருச்சிக ராசினருக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருமார்களுடைய வழிபாடு, ஜீவசமாதி, இது மாதிரியான வழிபாடுகளை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஓராண்டு காலம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஓராண்டு காலத்தை கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னே தான் சொல்லணும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.